வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இது வரப்போற புத்தாண்டு சமயத்துல, அதாவது டிசம்பர் 31, ஜனவரி 1, 2 தேதிகள்ல தமிழ்நாட்டுல எதிர்பார்க்கப்படுற மழைய பத்தி ரொம்ப விரிவாவே பேசுது. கரெக்ட். நம்ம நோக்கம் சும்மா மழை வருமா வராதான்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல. இந்த அறிக்கை ஒரு வானிலை அமைப்போட முழு பயணத்தையும் ஒரு கதை மாதிரி சொல்லுது. ம் அது கடல்ல எப்படி உருவாகுது, மெதுவா எப்படி கரைக்கு வருது, அப்புறம் தெற்கு நோக்கி பயணம் செஞ்சு கடைசியா மலைகள்ல எப்படி மழையா பொழியுதுன்னு நாம அதோட பயணத்தை அப்படியே பின்தொடர போறோம். நிச்சயமா. வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, இந்த வானிலை அமைப்போட பிறப்பிடம், அதாவது அதோட தொடக்க புள்ளி எங்க இருக்கு? அறிக்கையின்படி வேதாரண்யத்துக்கு கிழக்கே கடல்ல மேகக்கூட்டங்கள் ஏற்கனவே உருவாயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, புஷ்பவனம் தோப்புத்துறை மாதிரி அளதோட நெருங்கிருச்சு. அப்போ முதல் மழை எங்க, எப்போ பெய்யும்? நீங்க சரியாதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நிகழ்வோட ஆரம்பமே கடல்ல நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்துல தான் இருக்கு. அதுக்கு பேரு இருகாற்று இணைவு. அதாவது முற்றிலும் வேற வேற குணம் கொண்ட ரெண்டு பெரிய காற்று அமைப்புகள் ஒன்னு சேருது. ஓ, ரெண்டு காத்து ஒன்னா சேருதா? ஆமா. இதனால வேதாரண்யம், தலஞ்சாயிறு ஒன்றியத்தோட கடலோர கிராமங்கள்ல விடியற்காலையிலேயே மழை ஆரம்பிச்சிரும்னு எதிர்பார்க்கலாம். விடியற்காலையிலயாவா? ஆமா. இத பத்தி நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா அப்புறம் பாப்போம். ஓகே, ஒரு டீசர் மாதிரி சொல்லிருக்கீங்க. சரி, வேதாரண்யத்துல விடியற்காலையில தொடங்குது. அப்போ மத்த கடலோர மாவட்டங்களுக்கு அது எப்படி பரவும்? ஒரு குறிப்பிட்ட நேர கணிப்பு அந்த ரிப்போர்ட்ல இருக்கா? இருக்கு. இது ரொம்ப மெதுவான நகர்வா தான் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் நாகப்பட்டினம், காரைக்கால், தரங்கம்பாடி பகுதிகள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு. 8 மணிக்கா? ஓகே. ஒருவேளை கொஞ்சம் தாமதமானா கூட கால 10 இல்ல 11 மணி வாக்குல மயிலாடுதுறை, அப்புறம் கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதிகளான சிதம்பரம், பிச்சாவரம், கிள்ளை வரைக்கும் மழை பரவிடும். அப்போ மெதுமா வடக்கு நோக்கி நகருது? இல்ல, தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி இல்ல, கடல்ல இருந்து நிலத்துக்குள்ள வருது. அதுவும் கடலோரத்தை ஒட்டியே தெற்கு நோக்கி நகருது. ஓ, அப்படியா? சரி சரி. ஆரம்பத்துல குளிர் காரணமா மேகங்கள் கடல்லையே மெதுவா உருவாகி வெயில் வர ஆரம்பிச்சதும் வேகமா நிலத்துக்குள்ள வரும்னு ஒரு குறிப்பு இருக்கு. இப்போதான் இந்த அறிக்கை ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. மழையோட தீவிரம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போக போக மழையோட அளவு படிப்படியா அதிகரிக்குதுன்னு ஒரு பேட்டர்ன் மாதிரி விளக்கியிருக்காங்க. இது ஒரு வழக்கமான நிகழ்வா? ரொம்ப அருமையான கேள்வி. இதுதான் இந்த வானிலை அமைப்போட தனித்துவமே. அப்படியா? ஆமா. வழக்கமா புயல்களோ இல்ல தாழ்வழுத்தங்களோ ஒரு குறிப்பிட்ட பாதையில பயணிக்கும். ஆனா இது அப்படி இல்ல. இது ஒரு சரிவு, அதாவது ஒரு கிரேடியன்ட் மாதிரி செயல்படுது. சரிவு மாதிரியா? புரியல. அதாவது விழுப்புரம், புதுச்சேரியில மிதமான மழைய ஆரம்பிச்சு தெற்கே கடலூரை நெருங்கும்போது கொஞ்சம் தீவிரம் அதிகமாகுது. குறிப்பா சிதம்பரம் பகுதியில சுமார் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை இருக்கலாம்னு கணிச்சிருக்காங்க. ஓ, 5 சென்டிமீட்டர் வரைப்புமா? டெல்டா மாவட்டங்களை பத்தி ரொம்ப நுணுக்கமா ஊர் பேரெல்லாம் சொல்லி ஒப்பிட்டு இருக்காங்களே. அதிராம்பட்டினத்தையும் பட்டிக்கோட்டையும் ஒப்பிடுற அளவுக்கு துல்லியம் எப்படி சாத்தியமாகுது? அதுதான் இந்த மாதிரியான சுயாதீன வானிலை ஆய்வாளர்களோட சிறப்பம்சம். அவங்க பொதுவான மாடல்களை மட்டும் பார்க்காம உள்ளூர் நிலப்பரப்பு, காற்றின் வேகம்னு பல விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஓஹோ. அதனாலதான் இந்த அறிக்கை மயிலாடுதுறையை விட காரைக்காலிலும், காரைக்காலை விட நாகப்பட்டினத்திலும் மழை அதிகமா இருக்கும்னு சொல்லுது. அதே மாதிரி மன்னார்குடியை விட பட்டுக்கோட்டையிலும், பட்டுக்கோட்டையை விட அதிராம்பட்டினம், சேதுபாவாசத்திரம் மாதிரியான கடலோர பகுதிகளில் மிக கனமழை பெய்யும்னு புள்ளி விவரமா சொல்ல முடியுது. ஒரு சில கிலோமீட்டர் தூரத்திலே இவ்ளோ வித்தியாசமா? ஆமா, கடலோர ஈரப்பதம் ஒரு முக்கிய காரணம். இது விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஆனா இந்த மழை உச்சத்தை அடைய போறது இன்னும் தெற்குல தான். அப்படியா? எங்க? புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடலோர பகுதிகள், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும்னு அறிக்கை தெளிவா எச்சரிக்கையும் கொடுக்குது. ஓகே. அப்போ இந்த மழை வடக்கிலிருந்து தெற்கே ஒரு ஒழுங்கான முறையில தீவிரமாகுது. ஒரு சாதாரண மழை அமைப்பு இப்படி நடந்து கொள்ளாது. அப்படியானால் இதை இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த பெரிய வானிலை சக்தி எது? இதன் பின்னணியில் இருக்கும் அறிவியலுக்குள் போலாமே. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த இரு காற்று இணைவு பத்தி இப்போ விளக்கமா சொல்லுங்க. நிச்சயமா. இத ரெண்டு பெரிய கூட்டங்கள் எதிரெதிர் திசையில வர்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. ஒன்னு இலங்கைக்கு பக்கத்துல இருக்கிற தாழ்வு சுழற்சி. இது கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில சுத்தி வங்கக்கடல்ல இருந்து அதிகப்படியான நீராவி நிறைஞ்ச சூடான காற்ற தமிழ்நாட்டை நோக்கி இழுத்துட்டு வருது. இது முதல் கூட்டம். ஓகே. ஈரப்பதம் நிறைஞ்ச கூட்டம். கரெக்ட். அப்போ எதிர் திசையிலிருந்து வர்ற இன்னொரு கூட்டம்? அது
ஆந்திரா ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் இருக்கிற உயரழுத்த சுழற்சி. அது கடிகார சுற்றுல சுத்தி வடக்கிலிருந்து வறண்ட குளிர்காற்ற தெற்கு நோக்கி தள்ளுது. ஓ, அப்போ ஒன்னு சூடான ஈரக்காத்து, இன்னொன்னு வறண்ட குளிர்காத்து. அதேதான். இப்போ இந்த ரெண்டு கூட்டமும் நேருக்கு நேர் சந்திச்சா என்ன ஆகும்? பக்கவாட்ல முடியாது, அதனால மோதி கண்டிப்பா மேல் நோக்கி தான் போகணும். மிகச்சரியா சொன்னீங்க. அதேதான் இங்கேயும் நடக்குது. இந்த குளிர்காற்றும் நீராவி நிறைஞ்ச ஈரக்காற்றும் தமிழ்நாட்டு கடலோரத்துல சந்திக்கும்போது அடர்த்தி குறைவான ஈரக்காற்று மேல் நோக்கி தள்ளப்படுது. மேல போக போக அது குளிர்ந்து மிகப்பெரிய மழை மேகங்களா உருவாகுது. இதுக்கு பேரு தான் காற்று குவிதல், அதாவது விண்ட் கன்வர்ஜென்ஸ். வாவ், அந்த விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. இதனால தான் கடலோரத்துல தொடர்ச்சியான மழையும் பகல் நேர வெப்பத்துக்கு அப்புறம் உள் மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய கனமழையும் பெய்யுது. இடிமின்னலுக்கும் இதுதான் காரணமா? ஆமா, அந்த மேல் நோக்கி போற வேகம் அதிகமாகும் போது இடி மின்னல் உருவாகுது. சூப்பர். இப்போ இந்த அறிவியலை மனசுல வச்சுக்கிட்டு புத்தாண்டு கொண்டாட்ட நாட்களை பாப்போம். ஜான்வரி 1ஆம் தேதி புத்தாண்டு அன்னைக்கு வானிலை எப்படி இருக்கும்? புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கண்டிப்பா மழையோட தான் இருக்க போகுது. அப்படியா? அறிக்கையின்படி ஜனவரி 1 அதிகாலையில, அதாவது மக்கள் புத்தாண்ட கொண்டாடுற நேரத்துல சென்னை முதல் டெல்டா வரைக்கும் ஒட்டுமொத்த கடலோர பகுதிகள்லயும் நல்ல மழை இருக்கும். ஓ, அப்போ பட்டாசெல்லாம் நனைஞ்சிடுமா? வாய்ப்பு இருக்கு. குறிப்பா டெல்டாவோட தெற்கு பகுதிகள், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் கடலோரங்கள்ல மத்த இடங்களை விட மழை அதிகமா இருக்கும். இது கடலோர நிலவரம். அப்போ உள் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க, உதாரணமா மதுரை, திருச்சி மாதிரி இடங்கள்ல இருக்கிறவங்க என்ன எதிர்பார்க்கலாம்? அன்னைக்கு மாலை இரவு நேரங்கள்ல இந்த மழை அமைப்பு மெதுவா உள் மாவட்டங்களுக்குள்ள பரவ ஆரம்பிக்கும். ஓகே. அதனால மதுரை, தேனி, விருதுநகர், திண்டுக்கல் மாதிரியான மாவட்டங்கள்லயும் மழை எதிர்பார்க்கலாம். அப்போ புத்தாண்டு இரவுல தென் மாவட்டங்கள்ல மழை இருக்கும். ஆமா, அதுவும் குறிப்பா டிசம்பர் 31 இரவு புத்தாண்டு பிறக்கிற நேரத்துல தென் மாவட்டங்கள்ல இடிமின்னலோட கனமழை பெய்யும்னு அந்த அறிக்கை குறிப்பிடுது. அப்போ வெளியில கொண்டாடுறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடுறது நல்லது. ஜனவரி 2ஆம் தேதி மழையோட போக்கு எப்படி மாறும்? இதே தீவிரம் நீடிக்குமா இல்ல மையம் இடம் மாறுமா? ஜனவரி 2ஆம் தேதி இந்த அமைப்போட முழு கவனமும் தீவிரமும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை நோக்கி நகர்ந்துரும். ஓ, அப்போ தெற்குக்கு போகுதா? ஆமா, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி பகுதிகளில் நல்ல கனமழை இருக்கும். இது மேற்கு தொடர்ச்சி மலையோட நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு ரொம்ப நல்ல செய்தி இல்லையா? ரொம்ப ரொம்ப நல்ல செய்தி. அதே நேரம் டெல்டா, தென்கடலோர மாவட்டங்கள்ல மழை முழுசா நிக்காது, விட்டு விட்டு தொடர்ந்து பெய்யும்னு சொல்லப்பட்டிருக்கு. தர்மபுரி, திருப்பத்தூர் மாதிரி வடமேற்கு மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மழையில பங்கு இருக்கா? அவங்களுக்கு இந்த அறிக்கை என்ன சொல்லுது? இந்த முறை அவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் தான். அப்படியா? அறிக்கையின்படி அந்த மாவட்டங்கள்ல பரவலான மழைக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. எங்கேயாவது தூறல் அல்லது லேசான மழை பெய்யலாமே தவிர பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குன்னு அந்த அறிக்கை சொல்லுது. ஒரு நீண்ட கால முன்னோட்டம் மாதிரி. ஆமா, அதுதான் இந்த அறிக்கையோட இன்னொரு சுவாரஸ்யமான பகுதி. சொல்லுங்க. இந்த இப்போதைய மழை நிகழ்வு ஜனவரி 2க்கு அப்புறம் முடிவுக்கு வந்த பிறகு ஒரு சின்ன இடைவேளை இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஜனவரி 8ஆம் தேதி முதல் ஒரு புதிய மழை நிகழ்வு தொடங்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் மழையா? ஆமா, அந்த இரண்டாவது நிகழ்வு ஆந்திரா, கர்நாடகா வரைக்கும் பரவி அப்போ கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாதிரியான மாவட்டங்களுக்கும் நல்ல மழையை கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ பொங்கலுக்கு முன்னாடியே மறுபடியும் ஒரு கனமழை நிச்சயம்னு சொல்றீங்க. ஆமா. இந்த இரண்டாவது நிகழ்வு பத்தி வேற ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் அந்த அறிக்கையில இருக்கா? இருக்கு. அந்த இரண்டாவது நிகழ்வு, அதாவது ஜனவரி 8 முதல் 13 வரைக்கும் வர்ற மழை ஒரு போராட்டத்திற்கு பிறகே நிலப்பகுதிக்குள் நுழையும்னு ஒரு வரி குறிப்பிடப்பட்டிருக்கு. போராட்டத்திற்கு பிறகா? அது என்னது? சண்டையா போடுமா? ஒரு விதத்துல சண்டைதான்னு வச்சுக்கோங்களேன். இது வானிலை ஆய்வாளர்கள் பயன்படுத்துற ஒரு சொல். ஒரு உயரழுத்த அமைப்பு ஒரு தடுப்புச் சுவர் மாதிரி செயல்பட்டு மழை அமைப்பு உள்ளே வரவிடாம தடுக்கும். ஓ, ஒரு சுவர் மாதிரி தடுக்குமா? ஆமா, சில சமயம் அந்த மழை அமைப்பு அந்த சுவரை உடைச்சுக்கிட்டு உள்ளே வரும். அந்த போராட்டத்தை தான் இது குறிக்குது. இந்த விரிவான அலசல்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அடுத்த 3 நாளைக்கு தமிழ்நாட்டுல குறிப்பா கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலான மழை நிச்சயம். ஆமா, இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஈரமா இருக்க போகுது. இது ஒரு சாதாரண மழை இல்ல, 2 பெரிய காற்று அமைப்புகள் மோதுறதால உருவாகிற ஒரு பிரத்யேக நிகழ்வு. கரெக்ட். முக்கியமா புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் தொடங்கி தென் மாவட்டங்கள்ல மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அறிக்கையோட இறுதியில சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னது அது?
இந்த வானிலை அமைப்பு ஒரு நேர்கோட்டுல பயணிக்கல. அது நிலத்தை முழுசா கடந்து போகாம கரைக்கு அருகிலேயே மழையை கொடுத்துட்டு கொஞ்சம் விலகி போயிட்டு அப்புறம் மறுபடியும் உள்ளே வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம். என்ன சொல்றீங்க? விலகி போயிட்டு மறுபடியும் உள்ளே வருமா? அது எப்படி? அதாவது அது கரைய நோக்கி வந்துட்டு பிறகு பின்வாங்கி மீண்டும் தாக்குமா? இது ஒரு புயல் மாதிரி கரைய கடக்காதா? ஆமா, இது வானிலை ஆய்வாளர்களுக்கு எவ்வளவு பெரிய சவால் பாருங்க. ஆமா, இல்ல. அத விவரிக்க அந்த அறிக்கையில இது இப்படியே ஆட்டம் காட்டும்னு ஒரு சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆட்டம் காட்டுமா? ஆமா, இது ஒரு நிலையற்ற கணிக்க கடினமான தன்மையை காட்டுது. புயல் மாதிரி ஒரு மையப்புள்ளி இல்லாததால இந்த மாதிரி அமைப்புகள் காத்தோட போக்குக்கு ஏத்த மாதிரி முன்னும் பின்னுமா நகர வாய்ப்பு இருக்கு. அப்படியானால் நமது இறுதிச் சிந்தனை புள்ளி இதுவாகத்தான் இருக்கணும். இந்த வானிலை அமைப்புகள் ஏன் இவ்வளவு கணிக்க முடியாத ஒருவித இழுபறித்தன்மையோட ஆட்டம் காட்டி மழையை கொடுக்கின்றன? இது வங்கக்கடல் பகுதியோட இயல்பான வானிலை வடிவமா? இல்ல, நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிற மாறிவரும் பருவநிலையின் ஒரு புதிய வெளிப்பாடா? கரெக்ட். இந்த அமைப்புகளுக்கு ஒரு புதிய குணாதிசயம் உருவாகிறதா என்பதை பற்றி நீங்க மேலும் ஆராய்ந்து பார்க்கலாம்.